ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு நம்ம தப்பு பண்ணுறோமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமா யோசிக்கிறாங்க. சோழனை முதல்ல பார்த்தது அதுக்கு அடுத்ததாக கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லி சோழன் கிட்ட ஹெல்ப் கேட்டதுனால சோழன் ரிஸ்க் எடுத்து நிலாவை சென்னை கூட்டிகிட்டு வந்தது அவங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக. நீங்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா காலத்தில் தாலி கட்டினது அதுக்கு அடுத்ததாக சோழனை பற்றி உண்மை தெரிஞ்சது வரும்போது சோழன் இருந்துட்டு நான் உங்களை உண்மையாகவே லவ் பண்ணேன், அதனால தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு சொல்லி சோழன் சொன்னது. இது எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம திவ்யா இருந்துட்டு ராகவ் ஒன்று உங்ககிட்ட எதை கிஃப்ட்டை கொடுத்தாராமே ஆனால் நீங்கள் வாங்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேலை செஞ்சதுக்காக பணத்தை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஒரு ஃப்ரெண்டாக நல்லது கெட்டதில் சேர்ந்துக்கலாம், ஆனால் இந்த கிஃப்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அது என்ன எனக்கு மட்டும் கிஃப்ட்டு தர்றது, உங்கள் எல்லாத்தையும் தானே ஒரு ஃப்ரெண்டை நினைக்கிறாரே, அப்படின்னா இந்த கிஃப்ட்டு அவங்க உங்களுக்கும் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்காம போனாங்க? நீ சொல்கிறது தான் சரியாக இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது. எங்கள் வீட்டில் கசின் ஒருத்தரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணினேன், சோழன், அவரை தான் நான் விரும்பிட்டுருக்கேன், அவரை தான் நான் கல்யாணமும் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு ஒன்று மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் நான் நிலா இருந்துட்டு சோழன் கிட்டே நான் உங்ககிட்ட தாலி கொடுத்துறேன்ல அதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறாங்க. சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா நிலா என் கூட சேர்ந்து வாழ போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு